நீங்க சமீபத்தில நான் ஒரு ஒரு பெயர் சொல்ல விரும்பல. ஒரு சாமிய சொல்றேன். நார்த்ல இருந்த சித்தர் அவரு. அவர் ஒரு கமர்ஷியலாவே பயன்படுத்தின்னு வர்றாங்க. ஒரு தெருவுக்கு 10 கோயில் இருக்குது. நம்மகிட்ட 18 சித்தர் இல்ல. 1008 சித்தர் இருக்காங்க. அந்த சித்தர தாண்டி அவனுக்கு புதுசா வந்துட போறாங்க. நம்ப ஊர்ல இருந்தவர் தான் பாபா சி. இப்ப நீங்க பாபாஜின்னு சொல்றீங்கல்ல. அவர் பேரு பாபா சி. அவரு தீவிர முருக பக்தரு. அந்த முருகர பக்கத்துல தூக்கின்னு போயிட்டு நீங்க இமயமலை வச்சு பாபா ஜி ஆக்கிட்டீங்க. ஏதோ அந்த நார்த்துக்கு அப்படியெல்லாம் கிடையாது. இங்கிருந்து போனவங்க தான் எல்லாருமே. இங்கிருந்து போய் உருவானது தான். அப்போ வந்து அப்ப மொழி, இடம் எல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாமே பரந்த வெளியா இருந்தது. எல்லா இடத்துலயும் அகத்தியர் அங்கிருந்து இங்க வந்தாரு, இங்கிருந்து அங்க போனாரு. எல்லாமே ஒண்ணா தான் இருந்தது. ஆனா சமீப காலமா அந்த பிரிக்கக்கூடிய விஷயம் வருது. புதுசா ஒரு விஷயத்த மார்க்கெட் பண்றது, புதுசா ஒரு தெய்வத்த கிரியேட் பண்றது, அதெல்லாம் எப்படி வருது? நம்பகிட்ட இல்லாத விஷயமா? ஏன் நம்பகிட்ட இருந்தே இவாங்க சுவாங்க அந்த காலத்துல எடுத்துன்னு போயிட்டு தான் எல்லா விஷயமே பண்ண சொல்லிட்டு புராணம் நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அப்ப இந்த அட்சய திருதியை பத்தி ஏதாவது சித்தர்கள் குறிப்புல ஏதாவது இருக்கா? சித்தர்கள் ஒரு புராண கதையே இருக்குது. பாண்டவர்களுக்கு வந்து அச்சயம் பத்து பாத்திரத்த குடுத்ததா புராண கதை இருக்கு. அவங்க சாப்பிட்டாங்க. அன்னைக்கு அவங்க குடுத்ததால, நம்ப அந்த நாள்ல பரசுராமர் கதையே இருக்கு. புராண கதை உண்டு. அப்போ நம்ப அந்த நாளுல மனசார நாம் செய்யக்கூடிய, நாம் உழைக்கக்கூடிய பொருட்களை வைத்து வீட்ல வணங்கும்போது, "லட்சுமி உங்க வீட்ல தங்குவாள்" அப்படின்றது தான் அர்த்தம்.